மட்டன் எப்படிடா சாப்பிட்றது? இப்படிதான் சாப்பிடணுமா? பிரி 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 அவ்வளோ வேண்டா. அந்த அப்படியே இந்த சாப்பாடுல வச்சு பலற பசங்க கொஞ்சமா தான் சாப்பிடணும். இந்த போதும். பரவாயில்லையே. ஏய் போடுமா. சாப்பாடு போடுறதுல கூட ஒரு குறை. மேடமே அழகா இருக்காங்களா நீ? சத்யா சத்யா கியூட்ரா. சுகேஷ் நம்ம வந்து மண்டேவெளியில் இருக்க பாம் ஷோ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கணும். கீழே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்கள் மேலே வந்துட்டோம். எனக்கு நான் கேட்ட ப்ரைவசியாக எனக்கு வேணும் இடம் வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டேன், பண்ணிட்டாங்க. ஸோ மட்டன் பிரியாணி அண்டு இது வந்து கடமா ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, கடமா பெப்பர் ஃப்ரை. இது வந்து பாபிக்யூ சிக்கன். இவங்க கிட்ட நான் கேட்டேன் சிக்னேச்சர் டிஷ் எது, சரி உங்களதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரியான டேஸ்ட். செம்ம டேஸ்டா? மட்டன் சூப்பரா வெந்திருக்கு. நான் என்ன சாப்பிடவே இல்லையடா தங்கம். மட்டன் எப்படிடா சாப்பிட்றது? இப்படிதான் சாப்பிடணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பூன் வேஸ்ட்டா, கையிலே சாப்பிடலாம். கையில் தான் சாப்பிடு, ஸ்பூனில் சாப்பிடுறது. சூப்பராக இருக்குப்பா. இல்லை நல்லா இருக்கு. நான் ஜெய்தூன் புகாரி ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன்ல, சேம் அதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களாம் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கும். மட்டனோட ஃப்ளேவர் பாருங்களேன், சும்மா அப்படியே அதில் மசாலா கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது. மட்டன் பெரிய பெரிய பீஸாக இருக்குல்ல, பெரிய பெரிய பீஸாக இருக்கா? சூப்பர் மட்டன். ஆனால் இங்கே பாருங்க லப்பரியாக இருக்குது இது பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணி. ஐ லைக். உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாரு அவ்வளோ பெரிய பீஸ். உனக்கு அந்த பீஸ் கொடுத்துருக்காங்க எங்க அது கூட எப்பவுமே அதை கூட இது கூட அது அதை கூட அது இல்லை இந்த பீஸ் நல்லா இருக்கும். எலும்பா இருக்கா? எப்பவுமே நம்ம ஹோட்டல்ல போனா சாப்பிட விட மாட்டாங்க. இவன் மட்டும் கடமா பெப்பர் ஃப்ரை. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பரவாயில்ல, நம்ம அது ஒரே அடி வாய் வச்சோம்னா நல்லா இருக்காது. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. கொழுப்பு பாருமா, எனக்கு இந்த மாதிரி பீஸ் தான் பிடிக்கும். அதனால தான் வாங்கிட்டு வந்து வாங்கினேன்னு. புரியுதா? நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டாங்கன்னா தான் நல்லா இருக்கும். சரி, உன் நல்ல மனசு புரிஞ்சுக்குதேண்ணா. உன் நல்ல மனசு புரிஞ்சுக்கு. கொழுப்புனா வந்து அந்த அப்படியே இந்த சாப்பாடுல வச்சு அரே வா வா வா. நீ சாப்பிடும் போது எனக்கு வாய் ஊதுடிதாங்க. மட்டன் பிரியாணி அந்த போல மஸ்ட் ட்ரை. அப்பா நமக்கு சொல்லு. யூடியூப் சேனல் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுட்டு ஒரு 4 பேரை நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட்டு போய் சாப்பிட. 4 பேர் இல்லை, 40 பேரை கூட கூட்டு போகலாம், தப்பே கிடையாது. இது மட்டனை வந்து கொழுப்புல இது பண்ணியிருக்கானுங்களா? நல்லா மட்டன் சூப்பராக இருக்குப்பா பார்க்கும்போதுங்களா. எனக்கு ஆனால் இந்த மாதிரி பாட்டில் ரொம்ப பிடிக்கும். இது மேனுவலாகவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உனக்கு எதுவும் பிடிச்சிருக்கு? மட்டன் பிரியாணி. ஆனால் இங்கே வந்து மட்டன் பிரியாணி முட்டை தர மாட்டாங்க. ஸோ அதை வந்து சொல்லிடணும். மட்டன் பிரியாணி முட்டை கிடையாது, நல்லா தான் இருக்காங்க. நம்ம லோக்கல் கடையில் வாங்கினா மட்டும்தான் மட்டன் பிரியாணி முட்டை தருவாங்க. இந்த மாதிரி கடையில் அதெல்லாம் தர மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்க மட்டன் பிரியாணி எனக்கு அடுத்த வாய் எப்படான்னு சொல்லு அந்த மாதிரி கேட்டுனே இருக்குது. லோக்கல் கடையில் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். சார்மினார் வாங்கினேன் எப்படி இந்த மட்டன் பிரியாணிலாம். நீ லாஸ்ட் வீடியோ சார்மினார் வந்தோம். இதுவும் ஒருத்தர் தான், அதுவும் ஒருத்தர். அது வந்து கல்யாண பிரியாணி மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹைஜீனிக்காக ப்ரீமியமாக சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரியாணி. தூக்கி சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லவா? சூப்பராக இருக்கு. காமெடி தங்கமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் அதுக்கு தான் இந்த பாம் ஷோர் கூட்டின்னு வந்தேன். அதுவும் மந்தவெளியில் இருக்க பாம் ஷோர் ரொம்ப நல்லா இருக்கும். கடமை ஆடுமா தங்க? கடமாவும் போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சாப்பாடு காலியா? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடமை சாப்பிடு. அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. அப்படியா? கடமா லப்பரியா இருக்கும், அது பார்க்கும்போது தெரியுது.
இது சொல்ல டபரியா இருக்கு. எலும்பு நல்லா கடி. எலும்பா? கடமை வேற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், பிரியாணி சாப்பிட்டா அது டேஸ்ட் சூப்பரா இருக்குன்ற. அங்க இந்த பாபிக்கு இருக்குல்ல, நான் சாப்பிடும்போது எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா கூட சாப்பிட்டேன் ஞாபகம். முன்னாடி இந்த 14 வருஷம் 20 வருஷம் எங்கேயுமே தோணல, இப்பதான் தோணுது. பாபிக்கும் சரி, நான் நல்ல பீஸ் எடுத்துக்கிறேன். நீ சொல்லிட்ட, உனக்காக நான் செய்யாம இருப்பேனா? இதோட ஃபீலே தண்ணிடா. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி டேஸ்ட்ல. செம்ம டேஸ்டாக இருக்குது. பாம்ஷோர் வந்து எந்த ஊரோட பிரான்ச்சுன்னு எனக்கு தெரில, அதாவது எங்கே உருவாச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் ட்ரை பண்ணணும்னு வச்சுருந்தேன். எனக்கு தெரியாது இவ்வளோ கூட்டம் இருக்கும், இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது, கீழே அவ்வளோ கூட்டம். மேடம் வந்தாலே வேணாம் கீழே வேணான்ட்டாங்க. ஏன்டா வேணாண்ணே? சரி பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பிரியாணி வேணும். பிரியாணி வேணுமா? சொல்லு, பிளேட்டில் இருக்கிறது வேணுமா? நீ சாப்பிட்ட என்ன பேச விட்டு நான் சாப்பிடணும்ல. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இறங்குனே இருக்கு. என் பிளேட்டை பாரு. சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்ட எல்லா கடையுமே வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தனா பேலஸ் மட்டும்தான். அதுதான் கொஞ்சம் ஒஸ்டாக இருக்கும். நந்தனா பேலஸில் வந்து அந்த இது ஒரு சிக்கன் ஒன்று சாப்பிட்டேன். சிக்கன் நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி அதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியல, சொல்கிற அளவுக்கு கிடையாது. அவங்க வந்து ஆந்திரா சைட்லன்றதுனால பேம்போ சிக்கன் கூட பேம்போ சிக்கன் நல்லா இருந்தது. பேம்போ சிக்கன் தான் நல்லா இருந்தது. மற்றபடி எதுவுமே பேசுகிற மாதிரிலாம் இல்லை. பட் இங்கே வந்து நான் சாப்பிட்டதுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்கு. பிரியாணி வேற எதனா வாங்கிக்கிறியா? குஸ்கா வாங்கிக்கிறியா? சொல்ல சூப்பரா இருக்குடா. அவ்வளோ தாண்டா. தங்க மயிலே சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கு போலயே. ஆனா குவான்டிட்டி ரொம்ப கம்மி. நான் எப்பவுமே கேட்க மாட்டேன், உனக்கே தெரியும். குவான்டிட்டி ரொம்ப கம்மி இல்லை? காட் பிளேஸ், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். செஃப் யாருன்னு பாருங்க. சூப்பராக இருக்கா? மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன். மேரேஜ் பண்ணலான்னு இருக்கியா? இருந்து ஓடு, உள்ளே போயேன். மேரேஜ் பண்ணிங்கன்னா உண்மையாக நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, டெண்டரியாக இருக்குது. நானே வந்து அசந்துட்டேன். எனக்கு அப்படியே போதையாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கடமா வந்து ரொம்ப லப்பரியாகவும் இருக்குது, பெப்பரியாகவும் இருக்குது. ஸோ நம்ம இதில் போட்டுருக்க மசாலா வந்து எது ரொம்ப ஐலுக்காக தூக்கி கொடுக்குதுன்னா அந்த கடமால ஆனியன், பெப்பர் அண்ட் பூண்டு பேஸ்ட்டை வந்து அப்படியே அதில் போட்டு ஒரு மாதிரி விளையாடிக்கிறாங்க. இந்த தந்தூரி வந்து நார்மலாக நம்ம முழுசாக போட்டுக்கிறாங்க. இந்த தந்தூரி வந்து கொஞ்சம் நான் தமிழ்நாட்டில் சாப்பிட்டது கிடையாது இந்த மாதிரி தந்தூரி. நான் நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சேன். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லா சர்வ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. சத்தியம் இது 2 பேரும் சாப்பிடவே இல்லை. பிரியாணி மட்டும் அச்சு கருத்துட்டு அவ்வளோ பிடிக்குது பிரியாணி. ஸோ நமக்குள்ள எதனா சண்டே ஆச்சுன்னா புரியல. இனிமே நமக்குள்ள எதனா சண்டே ஆச்சுன்னா தெரியலாம் தெரியல. என்ன சண்டே ஆச்சுன்னா நீங்க கூப்பிட்டு நான் சாலைக்கு கண்டிப்பா. ஷூர். ஓய் மயோனஸ் வேற லெவலில் இருக்குப்பா. இவங்களோட ஓன் மேடு போல மயோனஸ் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ, நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3த்துக்குமே வந்து 5க்கு 5. நீ எவ்வளோ சொல்ல? நான் 10. 5க்கு 5, 10க்கு 10ஆ? அவுட் ஆஃப் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் கொண்டு போயிருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட்லாம் சத்தியாக சாப்பிடுவா. இந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சதே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வேணும்னு சொல்கிறேன். அது மட்டன் பிரியாணி பாம்ஷூர். ஸோ இதில் ஒரு ட்ரை பண்ணுவோம். நல்லா பெருசாக வச்சுக்கிறாங்க பீஸ். இதில் மட்டன் பிரியாணி வந்து 400,
இது 400. ஆமா இதுவும் 400. 390. அதான் ஒரு 1500 இருந்ததுன்னா வயிறு முழுக்க ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓ மை காட். நான் டேஸ்ட் என்ன பண்ண நல்லா இருக்கா? வேற மாதிரி இந்த மாதிரி ஆயில் பாரு எவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப ஆயில் ப்ரெஷராக இருக்கும். ரொம்ப இல்லை மீடியமா இருக்கு. மீடியமாக தான் இருக்கா? மட்டன் பிரியாணி வந்துச்சு தாங்க உனக்காக. இந்தா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ண முடியுமா? இல்லை வேறு எதுனா ட்ரை பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அதை நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். இது மூணுமே நல்லா இருக்கு. பாய். சத்யா பாய் சொல்லுமா?